Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா என் பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. ஒண்ணுமே அவங்க எனக்கு பண்ணல. சரி நானாச்சும் உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அதை விட சிம்பிளா நீ செஞ்சிருக்க. இல்ல இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னா நான் ஃபுல்லா நான்வெஜ்ஜா சாப்பிட்டே இருக்க மாதிரி இருக்கு. காயெல்லாம் எதுவுமே சாப்பிடாத ஃபீலாவே இருக்கு. அதனால சரி இன்னைக்கு காய் இருந்த காயெல்லாம் போட்டு நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படி கதம்ப பொரியல் எல்லாம் கிடையாது. இது வந்து அவரைக்காய். அதை விடுப்பா. என்ன உங்க அப்பாவோட சொத்தியா நீ போட போற? முட்டை 8 முட்டை இருந்தது, உடச்சு ஊத்த வேண்டியது தானே. 8 முட்டையும் இந்த அவரைக்கால முட்டை பொரிஞ்ச மாதிரியே இல்லையே. எல்லாம் பொரிஞ்சிச்சு சரியா. அப்புறம் வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் தட்டு சுடுது. கேரட் பீன்ஸ் பொரியல். அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சிருக்கேன். வாரே வா. ஆடு மாடு சாப்பிடுற அத்தனையும் இருக்குது தட்டுல. ஆடும் மாடும் இல்ல, அதுங்க என்ன சாப்பிடுமோ அதான் இருக்குது தட்டுல. பாத்துக்கோங்க திமிருதான். இது வெஜிடேரியன் செஞ்சா இப்படிதான். நிறைய பேர் வெஜிடேரியன் செஞ்சா இப்படிதான் பேசுவாங்க. நாக்குல அதனால பேசினாலும் நான் சாப்பிடுவேன். நன்றி கேட்டவங்க பண்ணீங்களா? எதுக்குப்பா உன் வெஜிடேரியன் சாப்பிடுறது? நான் ஏதோ ஃபர்ஸ்ட் சாப்பா அப்படின்னா இவன் தான் பசிக்குது. எதை போட்டாலும் சாப்பிடு. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் a டைம். இப்போ அதேதான். இப்ப பசியில மயக்கத்துல யாரா குட்டாலும் நான் இப்ப சாப்பிடலப்பா. நான் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் அவனை தான், அவன் பிளேட்டை தான் காட்ட போறேன் நான். அவன் மூஞ்சியும் அவன் பிளேட்டையும். என் பிளேட் அது. அப்ப அவ்வளவு காஞ்சி போய் கிடக்குறான்னு நினைக்கிறான். அநேகமா தின்றுவோம். அதனால ஓகே சாப்பிடு. அடுத்தது வந்துட்டு நம்ம எல்லாமே நல்லா இருக்கும் தான் தெரியுது. அதனால நாங்க சாப்பிட்டு அடுத்தடுத்து இன்னைக்கு vlog எப்படி போகுதுங்கிறத வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். தூங்கி ஏஞ்சி அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் ஷாப்பிங் போனாங்க. ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு நாங்க 2 பேருன்னா நானும் மௌலியும் 2 பேர் மட்டும் ஷாப்பிங் போனாங்க. இன்னைக்கு வந்து என்ன ஆஃபர்லாம் நிறைய மெசேஜ் வந்தது. அதனால போனோம். நிறைய ட்ரெண்ட்ஸ்ல வந்து ஆஃபர்ல நிறைய போயிட்டு இருக்கு. போய் எல்லாரும் போய் பாருங்க. நிறைய நல்லா இருந்தது. ஏன்னா இன்னைக்குதான் அந்த மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கும் அது கண்டினியூ ஆகுதான்னு எனக்கு தெரியல. சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்து எப்பயுமே வந்து 3-5 கிட்ட 3-5 ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. அது போய் பாருங்க, சூப்பரா இருக்கு. ஓகே, அதுல வந்து இவங்க இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. எங்களுக்கு எதுவுமே எடுத்து தரல. அதுக்கப்புறம் எதுவுமே எடுத்து தரல. 2 லெக்கின் எடுத்து வந்துட்டாராம். 2 இல்ல 4 லெக்கின். உனக்கு 3 லெக்கின். எனக்கு 3 லெக்கின், பாப்பாவுக்கு 1 லெக்கின். அதனால அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப நைட் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா தோசையோ கத்திரிக்காய் பஜ்ஜியும் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு சில क्वेश्चंसலாம் நீங்க இது எதுக்காக அப்படின்னா, நீங்க நிறைய பேர் சொல்றீங்க கமெண்ட் எதுக்கு வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க விட்டுருங்க அப்படின்றீங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள விட்டுட்டோம் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். பட் நிறைய ரிப்பீட்டடா கொஸ்டின் வரும்போது அதுக்கு நம்ம பதில் சொல்லிதான் ஆக வேண்டியதா இருக்கு. அதனால நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கறனால அந்த டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு தான் நம்ம இது பண்றோம். அதுவும் இல்லாம நெகட்டிவா வந்து ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கதா இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்மள லைக் பண்றவங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு ஹேட்டர்ஸ் இருக்கதா செய்வாங்க. அவங்கள விட்டு தள்ளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேட்டர்ஸ்க்கு நாங்க பதில் சொல்லல. நிறைய பேர் நீங்களே பதில் கொடுத்திருக்கீங்க. கேட்கறதுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வாக்குவாதமா போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால வந்து நாங்க நிறைய கமெண்ட் வந்து டெலிட் பண்ண வேண்டியதா போகுது. அதனால நீங்க அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணிட்டு அவங்க ஒரு வீடியோ 2 வீடியோ தான் பாப்பாங்க, அவங்க போயிடுவாங்க. அவங்களாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான். திடீர்னு ஏதாவது ஒண்ணு கண்ணில் தென்படும், அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, அதுல ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சுத்துற கோஷ்டிங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. அதனால அவங்க எல்லாம் விட்டுருங்க. நீங்க ரெகுலரா பாக்குறவங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் எல்லாம் விட்டு தள்ளிட்டு நீங்க ஏதாவது கமெண்ட் ஏதாவது என்ன சொல்றது, ஏதாவது இது பண்ணா நல்லா இருக்கும், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை சொல்லுங்க. நீங்க டிஃபரெண்டா பண்றதுக்கும் ஓகே, இந்த மாதிரி வந்து இதை கொஞ்சம் இன்னும் சேஞ்ச் பண்ணி பண்ணுங்க, இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ஹாப்பியா அதை பார்த்துட்டு ஜாலியா எவ்ரிடே இருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது நிறைய இடத்துல நாங்க ரிப்பீட்டடா பார்த்தோம். இதுல மட்டும் இல்லாம நிறைய மீடியாஸ்லயுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து என்ன சொல்றது திரும்பி 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 பூமர் மாதிரி வந்துட்டே இருக்குது. அதனால சரி இதுக்கு பதில் சொல்லிடுவோம் அப்படிங்கறதுக்காக. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन.
பொண்ணு லவ் பண்ணா அக்செப்ட் பண்ண மாட்டீங்களாமா, பட் இவங்க செட் பண்ணி லவ் பண்ணாம விடுவாங்களாமா. மோனாக்கு ஏதோ லவ்வே பிடிக்காத மாதிரி, பட் என்கேஜ்மெண்ட் அப்புறம் தான் தெரியுது மோனாவோட இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு கீழே சூப்பரா சொன்னீங்க, சூப்பர் கரெக்டா கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு 10 பேர் வரீங்க. இது என்ன அப்படின்னா, நாங்க வந்து லவ் பண்ணா பிடிக்காதுன்னு நாங்க சொல்லல. நாங்களே ஆக்சுவலா லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணா பிடிக்காதுங்கிற இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. என்ன அப்படின்னா, நாங்க பட்ட கஷ்டம் எங்க பிள்ளைங்க படக்கூடாது ஃபேமிலி இல்லாம. அதுவும் இல்லாம லவ் பண்ணி போறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரு சில வீட்டுல லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க, நிறைய பேர் நல்லா இல்ல. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா கூட நல்லா வாழ்ந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அடுத்தது, நம்ம அதை விட்டுருங்க. அதே அடுத்த கேள்வியில நீங்க கேட்டிருப்பீங்க, லவ் மேரேஜ் வேணாம் அப்ப அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் கரெக்டா இருக்குமான்னு. அந்த கேள்விக்கும் நீங்க வருவீங்க, அதை வந்திருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் ஓரம் தள்ளிட்டு பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு மட்டும்தான் நாங்க வரோம். ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து, நான் எல்லா பிள்ளைங்களையுமே தப்பு சொல்ல விரும்பல, பட் இருந்தாலுமே இப்ப இருக்கிற காலகட்டத்துல 2K கிட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. அந்த ஃபாஸ்டா போற காலகட்டத்துல அவங்களோட படிப்பு, அவங்களோட என்ன சொல்றது கரியர் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகுது அதனால நாங்க என்ன சொன்னோம், பெத்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்க அப்பா அம்மா நீங்க சொல்றீங்க, அதே மாதிரிதான் உங்க அப்பா அம்மாவும் உங்களை வந்து ஆசைப்பட்டு வளர்த்தி இதே மாதிரி கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுதான் சொல்றோம், அது நாங்க தப்புன்னு உணர்ந்ததுனாலதான் வந்து அது நாங்க தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். திருப்பி அதே தப்பு நம்ம பிள்ளைங்களை செய்ய சொல்றது நல்லா இல்ல தானே. அததான் நாங்க சொல்ல வரோம். அதை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நம்ம அதனால நிறைய விஷயங்கள், கெட்ட பழக்கங்கள்லாம் பழகாதீங்கன்னு நம்ம நிறைய சொல்றோம். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து ஆதி காலத்துல இருந்து எல்லாருமே சொல்லி கொடுக்கறது தான். ஆனா எல்லாருமே எல்லா விஷயத்தையும் எல்லாமே பண்ணதான் செய்யறாங்க. அதுல வந்துட்டு சரி ஓகே வேணாம் பாப்பா, மௌலிக்காகட்டும் மோனாக்காகட்டும் 2 பேத்துக்குமே லவ் மேரேஜ் வேண்டாம், எதுக்கு அதை போய் பண்ணிக்கிட்டு உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு. டோட்டலி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஒப்பீனியன் என்ன இல்லன்னு எங்களுக்கு தோணுச்சு. எங்க ஒப்பீனியன் மத்தவங்க ஒப்பீனியன் 1000 வேணாலும் இருக்கட்டும், 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அதனால எங்களோட ஒப்பீனியன் வேணாம். நாங்க பட்ட கஷ்டம் எங்க பிள்ளைங்க படக்கூடாது. நீங்க வந்து சரி அப்படி நினைச்சீங்க அப்படின்னா உங்க பொண்ணு லவ் பண்ண அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியது தானே. லவ் அண்ட் அரேஞ்சா பண்ணி வைங்க, அப்ப அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. நாங்களாம் அப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு குரூப் அப்படி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்களோட ஒப்பீனியன் என்ன இதுதான், அதை மட்டும்தான் எங்க பிள்ளைக்கு நாங்க டீச் பண்றோமே தவிர, அதை மட்டும்தான் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க வழி நடத்துறோமே தவிர, மத்தவங்க நீங்க இப்படி இருங்க, நீங்க இப்படி இருக்க கூடாது, எங்க பொண்ணுக்கு லவ்வே பிடிக்காது அப்படிங்கிற கான்செப்டுக்குலாம் நாங்க வரவே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறமும் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணா அது நல்லா இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி நாங்க பார்த்து கல்யாணம் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளைய பாப்பா கிட்ட போட்டோ காமிச்சதுக்கு அவ பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ரொசீடே பண்றோம். சோ அவளுக்கு பிடிச்சிருக்கு, சோ அதனால பாப்பா வந்து லவ் பண்றா. அவரும் வந்து அவருக்கு பிடிச்சதுனால தான் அவர் அங்கேருந்து இங்க வந்து பார்த்தாங்க ஃபேமிலியோட. சோ 2 பேரும் லவ் பண்றாங்க, அதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்களோட கான்செப்ட் வந்து என்னன்னா, படிக்கிற டைம்ல இந்த லவ் அப்படின்ட்டு போயிடாதீங்க. என்டையர் உங்க படிப்பும் கெட்டுடும், லைஃபும் ஓஹோன்னு இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க வளர்த்தோம். அவள் இன்னாருக்கு இன்னாருன்னு தலையில எழுதி வச்சிருக்காங்க. அது நம்ம நினைச்சா கூட நிறுத்த முடியாதுங்க. அவ தலையில லவ் மேரேஜ் தான் அப்படின்னா அதுதான் நடக்கும். அரேஞ்ச் மேரேஜ் தான் அதுதான் நடக்கும். அது வந்து கடவுள் தீர்மானிச்சு வைக்கிறது. நாங்க சொல்றதுனால எங்க பிள்ளைங்க வந்து அப்படி இப்படிங்கறதெல்லாம் கடவுள் வந்து ஆரோக்கிய குணேஷியக்கு நேரம் ஜான் கிளின்டன் தான் எழுதியிருக்காரு அப்படின்னா அதுதான் நடக்கும். வேற அது நம்ம என்ன நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. அதுதான் விதியை மதியால் வெள்ளலாம் பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்களுக்கு வந்து ஓபன் டாக் வந்து இதுதான். எங்களுக்கு நாங்க பட்ட கஷ்டங்கள் பிள்ளைங்க படக்கூடாது, அதனால இதை சொல்லி சொல்லி வளர்த்தோம். அதுக்கேத்த மாதிரி என் பொண்ணும் கரெக்டா நடந்தா மௌலியும் கண்டிப்பா கரெக்டா நடப்பான். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்க பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் நாங்க நம்பணும், அப்புறம் தானே எல்லாமே. மத்தவங்க நீங்க நம்புறதும் நம்பாததும் இருக்க போது. அதனால இதுக்கப்புறமா தான் அவங்க லைஃபை என்ஜாய் பண்ணட்டும். ஏன்னா நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம என்னதான் நம்ம ஃப்ரீடம் கொடுத்தாலும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நாங்க பண்ணதான். இப்பவே பாத்தீங்கன்னா இன்னும் 1 இயர் பாப்பாக்கு இருக்கு. சோ அதனால எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. நான் சொல்லி தான் வச்சிருக்கிறேன், பாப்பா என்கேஜ்மெண்ட் முடிச்சாச்சு, அவர் எங்கேயும் ஓடி போயிட போறது இல்ல, இங்கதான் இருக்க போறாரு. சோ அதனால உன்னோட படிக்கிற டைம் பெர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணி
கரெக்டா படிச்சு பாஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்கோம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா எல்லாம் நிறைய பேர் நிறைய விதம் பண்றாங்க. பட் இன்னி வரைக்கும் நாங்க போன் கால் பண்ண கூடாதுன்னு இன்னும் நாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நாங்க இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்ன வரைக்கும் அதுங்க போனே பேசல, வெறும் வாட்ஸ்அப்ல சாட் மட்டும் தான் பண்றாங்க. அதுவும் காலேஜ் டைம்ல போனா அவங்களுக்கு போன் யூஸ் பண்ண முடியாது. வீட்டுக்கு வந்தா ஏதோ பண்றாங்க, சரி ஓகே. அதுவுமே நாங்க நைட்டு 10 மணி வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம். எதுவா இருந்தாலும் போன் 10 மணி வரைக்கும் தான். 10 மணிக்கு மேல சேட் பண்றதோ எது பண்றதோ அதெல்லாம் எதுவுமே கூடாது. இன்னுமே நாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தது. ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க 1 இயர் கேப் இருக்கு, அதனால பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. அதனால அதையுமே நாங்க பார்த்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களும் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அதனால அதை பத்தி நீங்களும் பெருசா நினைச்சுக்காதீங்க. கமெண்ட் பண்றவங்களுக்கு கீழே நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய விளக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் क्वेश्चन, மோனாக்கு செல்லம் கொடுக்குறீங்க, மௌலிய குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் திரும்ப இந்த ஒரு கொஸ்டினுக்கு நிறைய தடவை நான் பதில் சொல்லிட்டேன். அவ இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு, அப்பா அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நிறைய பேர் இதுக்கு பதில் சொல்லிருக்கீங்க. நாங்களே எங்க அப்பா அம்மா வீட்டுல இப்படி இருந்திருக்கோம் அப்படி இருந்திருக்கோம், மாமியார் வீட்டுக்கு போனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும், ஜாலியா இருக்கும், தனியா இருப்பா, வேலை விஷயமா தனியாவே நீங்க போயிடுவீங்க, அந்த இடத்துல யாருமே இல்லாம என்னைக்காவது நாளைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதுனால ஃபேமிலி யாரையுமே பாத்துக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி சாட் மெசேஜ் கமெண்ட்ல பண்றவங்கள நான் பாத்திருக்கோம். அப்படி இருக்கிற காலகட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்கிறத இன்னொரு வீட்டுக்கு போற, இது 99% எல்லா அப்பாக்களுக்கும் கொடுக்குற செல்லம் தான். அம்மா பையனுக்கு கொடுக்கறது செல்லம் தான். பொண்ணை திட்டுவாங்க, பையனை கொஞ்சுவாங்க. அம்மா அப்பா பொண்ணுக்கு செல்லம் கொடுப்பாரு, பையனை திட்ட தான் செய்வார். இது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தாங்க. இது ஒரு என்ன சொல்றது, ஆதி காலத்துல இருந்து வர நடைமுறை தான். இதெல்லாம் நடைமுறை தான், இதை யாராலையும் மாத்த முடியாது. இது இப்படிதான் இருக்கும். இப்ப நான் மோனா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன், இவர் கொஞ்சுவாரு. அப்ப என்ன சொல்றீங்க, அப்ப நான் மோனாவை குறை சொல்லல, நானும் கொஞ்சறேன்னு நீங்க சொல்லுவீங்களா? அதுவுமே கிடையாது. பட் எங்க 2 பிள்ளைங்களுமே நாங்க ஒரே மாதிரி தான் பாத்துக்கிறோம். 2 பேர்த்துக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ என்ன வழி நடத்தணுமோ அப்படிதான். நாங்க குறை சொல்றது அது குறை கிடையாது. ஆக்சுவலி ஆம்பளை பசங்க இப்படி நான்லாம் இப்படி இருந்தேன், ஜாலியா இருந்தேன், நீ ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த மொபைல்லயே உட்காந்து விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நாங்க திட்டுவோம். ஷாப்பிங்க்கு எங்கேயும் நாங்க கூப்பிட்டா வரமாட்டான். வெல் அண்ட் குட், ஓகே நான் வரல, நான் என் ஃப்ரெண்டோட போறேன்னு சொன்னா சந்தோஷப்படலாம். வரல அப்படின்னு வீட்லயே உட்காந்து அந்த மொபைல்லயே விளையாடுறான். இருக்கிறதுலயே இப்பத்திய பசங்களுக்கு இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் அந்த மொபைல்ல பப்ஜி விளையாடுறதும் அந்த இதுவும் தான் இருக்கிறதுலே கெட்ட பழக்கம். அது எப்படி ஸ்டாப் பண்றதுன்னே தெரியல. நம்மளும் திட்டி பார்த்தாச்சு, நல்ல விதமா சொல்லி பார்த்தாச்சு, எதையுமே கேட்க மாட்டேங்குதுங்க. மொத்தத்துல அதுங்க மூளை மங்கி கருவடா போயிடும். அதை விளையாட ஆரம்பிச்சதுங்கன்னா அவ்வளோ எரிச்சல் வரும். அதனாலதான் சத்தம் போடுவோம் நாங்க. இங்க ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஈவினிங் டைம்ல தான் விளையாடுறாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கோவம் வரும். என்ன அப்படின்னா ஃபேமிலியோட நம்ம எங்கேயாவது போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிக்க மாட்டான். வீட்டுக்கு போய் என்னடா முட்டையா வைக்க போற அப்படின்னா அங்க போய் கேம் விளையாடணும். ஒரு அதிகமா துணி எல்லாம் மாத்திட்டு ஊருக்கு முன்னாடி பொம்பளைங்களுக்கு முன்னாடி போய் கதவை சாத்திட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு டே வாடா நான் வந்துட்டேன்டா அப்படின்பா. அப்ப அந்த கேட்கும் போது நமக்கு கோவமா இருக்கும். ஃபேமிலியோட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எங்க போனாலும் சந்தோஷமா ஒரு இது பண்ண முடியல, ஆனா கேம் விளையாடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா அப்படிங்கறத அவங்க டிமென்ஷன். அது ஒரு வயசு காலகட்டம், அவனுமே மாறிடுவான். சரி விட்டு தொலையுதுன்னு நம்ம விட்டுட்டோம். ஆனா 2 பிள்ளைங்களுமே ஒரே மாதிரி தான். 2 பேருமே நம்ம குறை சொல்லதான் செய்யறோம். 2 பேருமே கொஞ்சம் தான் செய்யறோம். மௌலி நிறைய விஷயங்கள் வீடியோக்கு காட்டாதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மோனா எங்க கூட ஜாலியா ஈவன் எங்க நம்ம ப்ரொமோஷன் ஷூட் போனா கூட கிளம்பி வந்துருவா. வந்துட்டாங்க அவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பேசிட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு அந்த மாதிரி பிடிக்கும். இவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பழகினா. நிறைய பேர் இது கூட மெசேஜ் பண்ணிருக்கீங்க, இந்த வயசு பசங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க, என் பையனும் இப்படிதான் இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் மௌலிக்காக நம்ம பேசினப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, வெல் அண்ட் குட், எல்லா பசங்களும் அப்படிதான் இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம ஒன்னும் பேசவே முடியாது. உங்க வீட்டுல மேபி பசங்க இல்லாதனால அது உங்களுக்கு தெரியல போல, அதனால அதையும் விட்டுருங்க. ஆக்சுவலி எல்லார் வீட்லயும் என் கசின்ஸ்ல அவங்க பசங்க எல்லாம் கூட அப்படிதான் இருக்குங்க. அவளும் அதான் சொல்றா, இவனும் அப்படிதான் எப்ப பார்த்தாலும் அப்படின்றா. ஆனா இந்த ட்ரெண்ட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். புரியும் போது அவங்களுக்காக ஒரு என்ன சொல்றது, ஒரு லைஃப் வரும்போது அவங்க மாத்திப்பாங்க. அப்ப விட்டுருங்க, அதை பத்தி நம்ம பேசவே வேணாம். ஆனா எங்க 2 பிள்ளைங்களுமே ஒரே மாதிரிதான், ஒரே தராசு தான், வேற வேற தராசு கிடையாது. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. நாங்க வைக்கவும் மாட்டோம். அப்புறம் மாமியார் மாமனார் மாதிரி நடந்துக்கோங்க, ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க.
இல்ல நான் பண்ற ட்ரெஸ்ஸிங் வந்து எந்த விதத்துல உங்களுக்கு அசிங்கமா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் வெளியில பாக்குறவங்க எல்லாருமே கேக்குறாங்க, நீங்க ஏன் வீடியோல குண்டா தெரியுறீங்க, நேர்ல பார்த்தா அப்படியெல்லாம் குண்டாவே இல்லையே, ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, நல்லாதான் இருக்கீங்க அப்படின்னு. கேமரா ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு காட்டுறது வந்து ஓவர் மேக்கப். நான் எப்பயுமே பண்ற மேக்கப் தான் பண்றேன். பட் அது வந்து உங்களுக்கு கேமரால வெளியில இருக்கிற லைட் செட்டிங்ஸ்னால உங்களுக்கு வெளியில போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது பட்டார்னு உங்களுக்கு அடிச்சு வெள்ளையா காட்டுது போல. அதனால வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் எல்லாமே லைட்டிங்கும் கேமராவும் தான் அந்த இடத்துல ப்ராப்ளம். நாங்க பண்றது கிடையாது. மெயினா வந்து டிரெஸ்ஸிங்க்கு சொல்லிருக்கீங்க, எனக்கும் சொல்லிட்டாங்க, உனக்குமே சொல்லிருக்காங்க. உன்னை விட என்னதான் ஜாஸ்தி சொல்றாங்க. இந்த பேபிமாக்கு வந்து துப்பட்டா போடுற பழக்கமே இல்லையா, உனக்கு ஷால்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாதாமா அப்படின்னு, நீ மாமியார் மாதிரி ட்ரெஸ் பண்ணு, மருமங்க வர போறாங்க அப்படின்னு நீங்க மாப்பிள்ள வர போறாங்கலாம் சொல்றீங்க. அவங்க வந்து அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? அதுக்கு நான் என்ன பர்தாவா போட்டு நிக்க முடியும்? என்கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை தான் நான் போட்டு நிற்க முடியும். அதுல வந்து ரொம்ப அசிங்கமா தெரியுதா அப்படிங்கிற கேவலமாலாம் நான் ட்ரெஸ் பண்ணல. நான் என் வீட்டுக்காரர் எப்படி வெளியில போகணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேன். என் பிள்ளைங்களோட போகணுமோ எப்படி ட்ரெஸ் பண்றேன். நான் மோனா கிட்ட நிறைய விஷயங்கள் இவங்களே வந்து ஜீன்லாம் இப்ப எடுக்க சொல்லி சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், ஐயே இதுக்கப்புறம் எல்லாம் ஜீன் போட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன். மோனா எனக்காக எல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆசைப்பட்டா நீங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுங்க அப்படின்னு சொல்றா. நானுமே இப்ப நிறைய மாத்திட்டேன். ஏன்னா நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணுங்கிறது எனக்குமே தெரியும். தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. பட் அதுக்காக இருக்கிற ட்ரெஸ்ஸுங்களை எல்லாம் விட்டுட்டு திருப்பி போய் இன்னொரு புதுசா ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வந்து நான் போட முடியாது. நாங்க என் ஹஸ்பண்டு என் குழந்தைக்கன்னு போகும்போது அப்படி என்ன ட்ரெஸ் பண்ணுமோ பண்றேன். எங்க மீடியால நம்ம போகும்போது அதுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேன். இப்ப மாப்பிள்ளை வீட்டுல வராங்கன்னா சாரி கட்டணும்னா சாரி கட்ட தான் செய்யறேன். அதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே குத்தம் கண்டுபிடிச்சு எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா குறை சொல்லிட்டே தான் இருக்கணும். நாங்களும் பதில் சொல்லிட்டே தான் இருக்கணும். அதனால எங்களுக்குமே தெரியும் எப்படி வந்தா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத வந்து எங்களுக்குமே தெரியும். 4th क्वेश्चन இன்னைக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க. என்னோட வயசை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு வழியா கொலாபரேஷன் பண்ணி குழப்பி ஏதோ பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. பட் இருந்தாலுமே வந்து அது நிறைய பேர் அதுலயும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. எனக்குமே 2 பர்த்டே, பிரியான்னு பேர் வச்சா எல்லாருக்குமே 2 பர்த்டே வருது அப்படி. அதெல்லாம் அந்த காலத்துல வந்து ஸ்கூல்ல சேர்த்தும் போது அதெல்லாம் வந்து யாருமே பெருசாவே பொருட்டாவே நினைக்கலங்க. எனக்கு தெரிஞ்சு 89க்கு அப்புறம் தான் வந்து பர்த் சர்டிபிகேட் வேணும் ஸ்ட்ரிக்ட்ங்கிறதெல்லாம் வந்து இப்பதான் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட்டே கிடையாது. அப்போ ஒரு அட்டையில எழுதி கொடுப்பாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா இதுதான் குழந்தை பிறந்த நேரம், இதுதான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பாங்க. அது எத்தனை பேர் பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க? வேற 80க்கு கீழே பிறந்தவங்க எல்லாம், 80க்கு 89க்கு மேல பிறந்தவங்க எல்லாம் நீங்களே வச்சு பாருங்க. 88 87 யாருக்கிட்ட பர்த் சர்டிபிகேட் ரேர் தான். எனக்கு தெரிஞ்சு ரேரா தான் வச்சிருப்பீங்க எல்லாருமே. அப்ப 10th சர்டிபிகேட் கொண்டு வா, 12th சர்டிபிகேட் கொண்டு வான்டா கேட்பாங்களே தவிர மத்தபடி டிசி இருக்கா அது இருக்கான்னு தான் கேட்பாங்களே தவிர உன் பர்த் சர்டிபிகேட் கொண்டு வான்னு கேட்கவே மாட்டாங்க. 89க்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து நீங்க போய் வெளியில போய் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது 89க்கு அப்புறம் தான் பர்த் சர்டிபிகேட் கேக்குறதே வந்து. ஆக்சுவலி ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, மெசேஜ் போட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்ப 30 இயர்ஸ் ஆகுதுங்களா. ஆனா காலேஜ் போறா பொண்ணு, ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு, அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம? ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா 41 வயசு 42 வயசு இருக்கும், இப்பதான் 5 வயசு குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து எப்ப மேரேஜ் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அப்படின்னாங்க. பட் சூப்பர். அது அவங்க வந்து 30 இயர்ஸ்ல காலேஜ் படிக்கிற பொண்ணு அப்படின்னும் போது நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு. என்னடா இதுன்னு நானே கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 வயசுல ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் எங்க அப்பா காலத்துல 12 13 எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது நீ சொல்ற சிட்டிக்குள்ள அந்த மாதிரி நடந்தது இல்ல, வில்லேஜ் உள்ள மேபி அந்த காலத்துல சொல்றோம். நமக்கு முன்னாடி ஒரு தலைமுறை இருந்தது பத்தியா, அதெல்லாம் நம்ம அப்பா அம்மா தலைமுறையெல்லாம் அப்படி நடந்தது. அது வேற விஷயம். அதுவுமே ஒரு சில காலகட்டத்துல ஒரு சில சைடு வில்லேஜ்ல எல்லாம் அதெல்லாம் கண்டினியூ ஆயிட்டா இருந்தது. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மாறிட்டு இருக்காங்களே தவிர அப்பெல்லாம் அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் யாராலையும் இப்பவுமே மூட நம்பிக்கைகள் இருக்கு, மூட பழக்க வழக்கங்கள் நிறைய போயிட்டு தான் இருக்கு. எதையுமே நம்ம மாத்த முடியாது, அவங்கவுங்க மாறிக்கிட்டாதான் உண்டு. அந்த மாதிரி இருக்கும் போது இது பெரிய விஷயமா பேசணுங்கிற அவசியமே இல்ல. பட் இருந்தாலும் டைம் பாஸ் பண்றீங்க, டைம் பாஸ் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்ல, அதனால அது விஷயமாவே இல்ல. பட் இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, நமக்கு நல்லது நினைச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, அதெல்லாம் வேணாம். உங்க டைம் வேஸ்ட் பண்ணி தேவையில்லாம வாக்குவாதம் வந்துகிட்டு அதுல வந்து அவங்களால பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பவாது பார்த்தேன்னா நல்ல கமெண்டா இருந்தா வச்சிருப்பேன். ஒரு சிலதெல்லாம் வந்து ஆர்கியூமெண்டா போகுது அப்படின்னா அந்த கமெண்ட் ரிமூவ் பண்ணதான் வேணுமா இருக்குது. அதனால அதெல்லாம் வேணாம். அதனால நம்ம ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணுமா, நீங்களே என்டர்டைன்மெண்டா வீடியோ பாத்தீங்களா, ஹாப்பியா இருந்தீங்களா, ஏதோ அதுல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. 5th क्वेश्चन
டிசிப்ளின் இல்ல அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றீங்க. அவங்கவுங்க வீட்டுல அவங்க ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தான் காலையில் டிஃபன் செய்யறதும் மத்தியானம் லஞ்ச் செய்யறதும் அப்படிங்கறதெல்லாம் வருது. எனக்கு பகல்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வீடியோ எடுக்கிற ஒர்க் அது இதுன்னு எனக்கு கரெக்டா இருக்கு. ஈவினிங்க்கு மேலதான் நான் உட்காருவேன், ஒரு 10-11 மணிக்கு மேலதான் உட்காருவேன் வீடியோ எடிட் பண்றதுக்கே. நான் வந்து இன்னைக்கு வீடியோ எடுத்தேன்னா நாளைக்கு தான் அந்த மாதிரிதான். எங்கிட்ட வீடியோல நான் வந்து பேக்கப் எல்லாம் எடுத்து வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. எங்க லைஃப்ல டெய்லி என்ன நடக்குது, ஹாப்பினஸ், இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அந்த ஹாப்பினஸ் மட்டும் தான் நாங்க ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறோமே தவிர மத்தபடி ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கறது வந்து நாங்க ஷார்ட்ஸா போட்டுட்டு இருக்கோம். அது வந்து இதை மட்டும் இல்லாம அதை நீங்க பார்க்கவே மாட்டேன்றீங்க. இவங்க என்ன சாதிச்சுட்டாங்க, இவங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னு நாங்களும் கண்டென்ட்லாம் எடுத்து வீடியோ போடுறாங்க. அதுக்குமே நிறைய பேர் வரவேற்பு இருக்கு. நிறைய பேர் உங்க காமெடி ஷார்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. அது பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.